எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மாபெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தரையுமே அதிர வைத்த விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுடைய டைவர்ஸ் குறித்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்ன கருத்து மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்னார், எதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது, இதன் பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், இது பற்றி தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படிங்கிறது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. தமிழகத்தில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற விஷயம் தளபதி விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் பற்றி தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைவர்ஸ் மனு வெளியே லீக் ஆனது தான் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம். இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே, உலக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு டைவர்ஸ் மனுவும் இதுவரைக்கும் வெளியே லீக் ஆனதே கிடையாது. முதல் முறையாக தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் மனு லீக் ஆகிருக்குது. இதிலிருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம், இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குது அப்படிங்கிறது நாம் அனைவரும் ரொம்பவே சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும்போது நேயர்களே, அந்த மனுவில் குறிப்பிட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாலும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, எல்லாரையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் மேலே இப்படிப்பட்ட ஒரு பொய் விஷயங்கள்லாம் பரப்புறாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக கவலையை ஏற்படுத்தும். அதில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை ஒரு சைக்கோ அப்படின்னும், வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்துகிறாரு அப்படிங்கணும், வீட்டை விட்டு வெளியே விடுறதில்ல அப்படின்னும், இப்படி அடுக்கடுக்கான பொய்கள் மட்டுமே அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே நிறைய இருந்தாலும் அந்த ஆதாரம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் அவர்களை அவருடைய கேரக்டர் ஓரளவுக்கு பார்த்தாலே நம்ம தெரிந்து கொள்ளலாம், அவர் இப்படிப்பட்ட பண்ணுற நபர் கிடையாது அப்படிங்கிறத. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைவர்ஸை குறித்து எல்லாருமே எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மேலே தான் தவறு அப்படின்னும், ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் மேலே தான் தவறு அப்படின்னும், இப்படி பல பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் 10 நாட்களுக்கு மேலே தமிழகத்தில் எந்த ஒரு விஷயமே பேசப்படாது. ஆனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா டைவர்ஸ் அப்ளை பண்ணது 1 மாதத்திற்கு முன்பு. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு விஷயமே தமிழகம் முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்களே தெரிந்து கொள்ளலாம், இதற்கு பின்னாடி அரசியல் சதி தான் இருக்குது அப்படின்னு. சரியா 10 நாட்களுக்கு மேலே எந்த ஒரு விஷயமே தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படாத இந்த ஒரு நிலையில் 30 நாட்களுக்கும் 40 நாட்களுக்கும் மேலே ஆகியும் எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? சரியா ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் ஒரு முறை ஏதாவது ஒரு நடிகர் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு கருத்து சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 10 நாள் கழித்து வேற ஒரு ஆதாரம் வெளியாகுது. இப்படி தமிழக மக்களை இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க வச்சு, எலெக்ஷன் வரைக்கும் இதை பற்றியே பேசியிருக்க வச்சு, தளபதி விஜய் அவர்களை சைக்காலஜிக்கல் ரீதியாக அட்டாக் பண்ணி மக்கள் மத்தியிலேயே சைக்காலஜிக்கல் ரீதியாக விஜய் ஒரு கெட்டவன் அப்படிங்கிறத உருவாக்கி அவருக்கு ஓட்டு வங்கி இல்லாமல் பண்ணி விட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆளும் கட்சியினுடைய தரப்பு அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்களுடைய கருத்தாக இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப என்னதான் பல பேர் பலவிதமான பொய்களை சமூக வலைத்தளங்களில் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில உண்மைகளும் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் இருவருக்கும் நெருங்கிய சில நண்பர்கள் சொன்ன கருத்துக்கள் மிக பெரும் அளவுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதற்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, ஏஆர் ரஹ்மான் மனைவி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, நெருங்கியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம். அதாவது நேயர்களே, தளபதி விஜய்க்கும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் நெருக்கமானவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை சங்கீதா அவர்கள் பண்ணக்கூடாது. எலெக்ஷனுக்கு 30 நாட்களே இருக்கிற இந்த ஒரு பீரியடில் 20 வருஷம் தளபதி விஜய் கூடியே இருந்துட்டு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணலாமா? இது மிக பெரும் அளவுக்கு தவறு. இதை விட ஒரு மோசமான விஷயம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அவர் 1000 தவறு பண்ணட்டும், 1000 தப்பு பண்ணட்டும், ஆனால்
ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை பண்ணியிருக்கலாமே. நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது அது அவருடைய எதிரிக்கு தான் உதவுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல. கணவனுடைய மிகப்பெரிய எதிரிக்கே நீங்கள் துணை போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா அப்போ விஜய் மேலே என்ன தான் தப்பு இருந்தாலும் அவர் மேலே விட உங்கள் மேலே தான் 1000 மடங்கு தப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறதுனால தான் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவை நோக்கி போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கருத்து வந்து சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இந்த குறிப்பிட்ட நண்பர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து த்ரிஷா சங்கீதா மேடம் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இருந்தாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும். எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம்ல, அது ஏன் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக பண்ணுறீங்க? இது மக்களுக்கு தெரியுமில்ல. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கை கோர்த்துக்கிட்டு சொந்த கணவருக்கே நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணுறீங்கிறது மக்களுக்கு தெரியுமில்ல. அவங்க சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு இவங்க இருவருக்கும் நெருங்கிய நண்பர் வந்து சொன்ன விஷயம் தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏஆர் ரகுமான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவலும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. அதில் ஏஆர் ரகுமான் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கும் நிஜமணி சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிக பெருமளவுக்கு வருத்தத்தில் இருந்தாராம் ஏஆர் ரகுமான் அவர்கள். அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தான் ஏஆர் ரகுமான் மனைவிக்கும் டைவர்ஸ் ஆனிச்சு. அதுலேயும் டைவர்ஸ் அப்ளை பண்ணது மனைவி ஏஆர் ரகுமானுடைய மனைவி தானா, ஏஆர் ரகுமான் கிடையாதான். அதனால் ஏஆர் ரகுமான் வந்து ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் விஷயமா இருக்கலாம். ஆனால் அது ஒரு மனிதனா, ஒரு ஆண் மகனா, ஒரு கணவர் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு வலிக்கு ஈடானது வேறு எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் எந்த ஒரு தவறுமே பண்ணாமல் அந்த டைவர்ஸுக்கு ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையாலும் சொல்கிறான், அது வந்து மிக பெருமளவுக்கு கொடுமை. தளபதி விஜயை ஒரு நண்பனாகவே எனக்கு தெரியும். ஆளப்போகிறான் தமிழன் அப்படிங்கிற பாட்டை நான் வந்து சும்மாலாம் எழுத கிடையாது. தளபதி விஜய் அவர்களே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தமிழகத்தை ஆள்றதுக்கான அனைத்து தகுதிகளும் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து தான் நான் அப்படிப்பட்ட ஒரு இசையை நான் போட்டேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்த்து அவருக்கு ஒரு டைவர்ஸு அப்படிங்கிறது என்னால் உண்மையால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்ப அவர் மேலே டைவர்ஸ் அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக தாங்க மாட்டாருங்கிறது தெரியும். ஏன்னா அந்த இடத்துல நானும் இருந்தவன் தான். அதோட வலி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். எத்தனையோ கொடுமை பண்ணுறாங்க, எத்தனையோ ஆண்கள் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அதையெல்லாம் நான் என்றைக்குமே சரி அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி இடத்துல ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக துணிஞ்சு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணணும். ஆனால் எந்த ஒரு தவறுமே பண்ணாமல் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக, சின்ன விஷயங்களுக்கு காரணமாக அதை வந்து ஈகோ அப்படிங்கிற விஷயம் குறுக்களை வந்து பேசி தீர்க்க போகாமல் டைரெக்டாக கோர்ட்டை நாடி டைவர்ஸுக்கு போகும்போது அந்த கணவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், நல்லவனாக இருக்கிறவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுன்னு ஏஆர் மனதை உருகி பேசினதாக ஒரு தகவல் வந்து மிக பெருமளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களுக்கா, த்ரிஷா அவர்களுக்கா, இல்லை சங்கீதா அவர்களுக்கா? உங்களுடைய ஆதரவு யார் மேலே தவறு இருக்குது? இந்த ஒரு 2026 யார் வெற்றி அடைந்து சிஎம்மாக வரப்போகிறாங்க? உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.